அம்மா நான் வந்துட்டேம்மா. இனிமே உங்க கூட தான் இருப்பேன். ஐயா இது போதையா? என் 4 பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி இருக்கிறதே போதும். வேற என்ன இந்த அம்மாக்கு வேணும்? சரிம்மா அழுகாதீங்க. அழலையா? அழல. சரியா போய் கௌரி பிள்ளைய போய் பாரு. அவகிட்ட நீ வரலன்னு சொன்னியா? ஆமாம்மா, கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இப்போ கூட கால் பண்ணிட்டு இருக்கா. நான் அட்டன் பண்ணி எனக்கு டைம் கிடைக்கல, அதனால வர முடியலன்னு சொல்றேன். ஏண்டா? கொஞ்ச நேரத்துக்குமா. சரி என்னத்தையோ பண்ணு. சரி நான் உள்ள போறேன். ம் அவங்க 2 பேத்தையும் மாடியில் இருக்க ரூமுக்கு கூட்டு போங்கம்மா. சரியா நான் கூட்டு போறேன், நீ போ. சரிடா, நீங்க 2 பேரும் மாடியில் உள்ள ரூமுக்கு போங்க, நான் கௌரியை பார்த்துட்டு வரேன். ஐயா சாமி, எங்களுக்கு ரூமுக்கு போய்க்க தெரியும். முதல்ல போய் என் தங்கச்சியை பாரு. அவ தான் ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை போய் பாரு. ஆமாயா போ. சரிடா நான் போறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களாயா? நல்லா இருக்குமா. சரியா மாடி வீட்டு ரூமுக்கு வாங்க. சரிங்கம்மா. ஹலோ மாமா. என்ன கௌரி இத்தனை மிஸ்டு கால் கொடுத்துருக்க? என்னாச்சு? ஏன் மாமா வேலையா இருக்கீங்களா? ஆமா கௌரி, நிறைய வேலை இருக்கு. என்னென்ன சட்டுன்னு சொல்லு. இல்ல மாமா 2 நாள்ல வேலை முடிஞ்சிரும் வந்துருவேன்னு சொன்னீங்களே. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? எதிர்பார்க்காத, முடிஞ்சாதான் முடியும்னு சொன்னேனா இல்லையா? வேற எதுக்கு வரலையா வரலையான்னு கேட்டுக்கிட்டே கிடக்கவ. லீவ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா நானே வரப்போறேன். சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. மன்னிச்சுக்கோங்க மாமா. நீங்க வருவீங்களா இல்லையான்னு கேட்கத்தான் ஃபோன் பண்ணேன். இதான் லாஸ்ட் கௌரி, சும்மா சும்மாலாம் ஃபோன் பண்ண வேண்டாம். எனக்கு வேலை முடிஞ்சா நானே வருவேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க மாமா. ஏய் ஜிமிக்கி. இருங்க மாமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்து சவுண்ட் வருது. ஹாய். மாமா எப்படி மாமா இருக்கீங்க? வரவேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா நீங்க? அதான் சர்ப்ரைஸ். என் ஜிமிக்கு முன்னாடி சர்ப்ரைஸா போய் நின்னா அவ என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்க்கலான்னு தான். போங்க மாமா, நீங்க கொஞ்ச நேரத்துல நீ அழ வைக்க பாத்தீங்கல்ல. என்னெல்லாம் சொல்லி திட்டினீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே கிடக்கன்னு. இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? சில நேரத்துல இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னா இப்படிலாம் போய் சொல்லிதானே ஆகணும். அப்போதான் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் போது அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமே எங்கேயும் போக மாட்டீங்களா மாமா என்னை விட்டு? போக மாட்டேன். போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா மாமா? நல்லபடியா முடிஞ்சதுடா. அதான் வேலை முடிஞ்ச கையோட வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னைய? நீ எவ்வளவு மிஸ் பண்ண? நானா மிஸ் பண்ணலப்பா. யாய் போய் தானே சொல்ற? நிஜமா மாமா, நானும் உங்களை மிஸ் பண்ணல. நான் ஜாலியா தான் இருந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமா ஆமா. உன்னோட ஹக்லே தெரியுது நீ எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன்னு. ஏன் ஜிமிக்கி இவ்வளவு போய் சொல்ற? நிஜமா தான் நான் சொல்றேன், நானும் உங்களை மிஸ் பண்ணல. பிறகு ஏன் நிலா என்கிட்ட அவ்வளவு புலம்பி தள்ளுச்சு? உன் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்றாளான்னு என்கிட்ட புலம்புச்சு. அது சும்மா சொல்லிருக்கோம். சரி மிஸ் பண்ணல, என்னை விடு, நான் திருப்பி ஆர்மிக்கே போறேன். மிஸ் பண்ணாதவங்க கிட்ட நான் எதுக்கு இருக்கணும்? சும்மா தான் சொன்னேன் மாமா. ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அப்படி சொல்லு. எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்க, என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணாரான்னு. நான் தான் வேலை முடிஞ்சோடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. பிறகு ஏன்ட்டு இத்தனை காலு? நீங்க தான் வேலை முடிஞ்சு ஒண்ணுமே சொல்லல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க பதற மாட்டாங்களா? ஒரு வாட்டி ஃபோன் எடுத்து வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்போ வருவேன் இல்லை அப்புறமா வருவேன், ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணலாம்ல. பண்ணிருக்கலாம், அது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் ஃபோன் பண்ணேன். போங்க மாமா, நீங்களும் உங்க சர்ப்ரைஸும். இனிமேலாம் இப்படி செய்யாதீங்க. சரி தாயே, இனிமே உனக்கு சர்ப்ரைஸும் கொடுக்க மாட்டேன். அத்தை காணோம், அத்தை காணோம். தம்பி இப்பதான் அத்தை கிட்ட கொஞ்சம்
பேசி சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் இந்த அத்தை தம்பி கூட விளையாண்டுட்டு அப்புறமா அஞ்சலி கூட விளையாடுவாளாம். என்னம்மா? அஞ்சுமா, தம்பி கூட எல்லாம் அப்படி பேசக்கூடாது. நம்ம தம்பி தானே. சரிங்க அத்தை. அப்ப கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாண்டுட்டு அஞ்சு கூட விளையாட வரணும். கண்டிப்பா. உன் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது தெரியாம நீ இவங்க 2 பேர் கூட விளையாண்டுகிட்டு கிடக்க. என்ன சொல்ற பக்கி? இப்ப மட்டும் நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்டேன்னு வையி, வானத்துக்கும் பூமிக்குமா கிடந்துகிட்டு குதிப்ப. என்னெல்லாம் பொடி வச்சு பேசுறவ? என்னன்னு சொல்லி தொலை. நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வந்திருக்காக. அதுவும் உன்னோட விஐபி. என்னோட விஐபியா? என்னெல்லாம் சொல்ற? ஓ, அர்ஜுன் வந்திருக்கானா? அர்ஜுன் மட்டும் இல்லல, அர்ஜுன் மாமா கூட சேர்ந்து இன்னொருத்தரும் வந்திருக்காங்க. யார் இல்ல பக்கி? நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீ ஏன் கெஸ் பண்ணு. உன் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ உனக்கும் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அண்ணனுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? நீ ஜானியா சொல்ற? ஆமா. என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? மச்சில உன் ரூமுக்கு பக்கத்துல தான் அவங்க ரூமும் இருக்கு. போ. அர்ஜுன் அவங்க கூட தான் இருக்கானா? இல்ல, அர்ஜுன் மாமா அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்ப சரி, நான் போய் முதல்ல ஜானை பாக்குறேன். மேடம் அண்ணனை முதல்ல பார்க்க மாட்டாங்களாம், ஜானை தான் முதல்ல பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஜான் மேல பைத்தியமா கிடக்கா. மகா, என்னடா அஞ்சு? நீ ஆச்சு என் கூட கிரிக்கெட் விளையாடுவா? கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடுவோம். பிறகு தம்பிக்கு தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவனை தனாச்சித்திக்கிட்ட கொடுத்துட்டு மகா உன் கூட கிரிக்கெட் விளையாட வரேன். என்னையா? சரிதானே? சரி. சரிம்மா, நான் நல்லபடியா வந்துட்டேம்மா. ஓகேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஜான், இவனுமா வந்திருக்கான்? ஹே, ஹாய். ஹாய். சரிம்மா, நான் பிறகு கூப்பிடுறேன். என்ன ஜனனி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எங்க உங்க ஃப்ரெண்ட்? அர்ஜுனியா கேக்குறீங்க? அர்ஜுன் அவன் ரூம்ல இருக்கான். ஐயோ, என் அண்ணனை கேக்கல, உங்க ஃப்ரெண்ட். ஜான கேக்குறீங்களா? ஆமா. அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக. ஓ, இப்போ வந்துருவான். சரி. சொல்லுங்க, உங்க ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இவன் வேற பேசியே கழுத்த இருக்கிறானே. ஜானை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணும். ஹலோ ஜனனி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஓ, சூப்பருங்க. ஜான், சீக்கிரமா வா. அப்புறம் உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எப்போ வெளியே வருவான் இவன்? ஆமா ஜனனி, உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? துபாயில கப்பல் ஓடிட்டு இருக்காரு. என்னது, துபாயில கப்பல் ஓடிட்டு இருக்காரா? இப்ப நான் என்ன கேட்டேன்னு நீ சரியான வாயாடியா இருப்பாளோ? நானே ஜானை பாக்குற ஆர்வத்துல இருக்கேன், இவன் வேற நோய் நோயின்னு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். என்னாச்சுடா, என்ன சத்தம் இங்க? ஹே, ஹாய். ஆமா, ஜனனி தான். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. அர்ஜுன் கல்யாணத்துல உங்களை மீட் பண்ணது. ஐம் ரைட்? ஆமா. நீங்க இங்க நீங்க படிக்கலையா? அது ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு, அதான் லீவுக்கு வந்திருக்கேன். ஓ, ஓகே ஓகே. இவன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறான், அப்ப மட்டும் எதுவும் பேசாம கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? ஒன்னும் புரியலையே. இவளை டீப்பா வாட்ச் பண்ணணும். அப்புறம் உங்ககிட்ட ஜானே. ஐயோ பெரியமா. சொல்லுங்கம்மா. 2 பேரும் சாப்பிடுவாங்கயா, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சரிங்கம்மா, நாங்க வரோம். ஜான் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, இங்க தானே இருப்பாங்க, எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம்.